ஐடி நிறுவனங்களின் எதிர்பாராத வீழ்ச்சியினாலும் அமெரிக்காவிலேயே இனி ஐடி பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருப்பதாலும் இந்தியாவில் பல ஐடி நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் வரலாறு காணாத அளவுக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கையை கையாளவிருக்கின்றன ஐடி நிறுவனங்கள். இந்த நடவடிக்கையில் புதிதாக பணிக்கு சேர்ந்தோர் மட்டுமில்லாமல் 10 முதல் 15 ஆண்டு கால அனுபவம் உள்ளவர்களை கூட ஐடி நிறுவனங்கள் நீக்குவதற்கு தயாராக உள்ளன. ஐடி நிறுவனங்களின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிராக சில பணியாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். காக்னிசன்ட் நிறுவனம் கடந்த வாரம் மூத்த ஐடி பிரிவு அதிகாரிகளுக்கு தன்னார்வத்துடன் விலகும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அடுத்து வரும் காலங்களில் 6000 பணியாளர்களை நீக்க தயாராகி வருகிறது காக்னிசன்ட். இதேபோல இன்ஃபோசிஸ் நிறுவனமும் ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் தொழில்நுட்ப அதிகாரிகள் என உயர் பதவிகளில் உள்ள 1000 பேரை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. ஆனால் ஐடி நிறுவன தலைவர்கள், சிஇஓக்கள் இந்த மாதிரியான ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறையில் நிகழ்வதுதான். சரியான ஆட்களை தேர்வு செய்ய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஐடி துறையில் பணியாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைப்பது கடினம். பணி நீக்கம் இருந்தாலும் புதியவர்களில் சரியானவர்களை நிறுவனங்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கும் என்று கூறுகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.